அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே வணக்கம். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களை முன்னிலைப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே இணைந்திருப்பதால் உங்கள் தன்னம்பிக்கையும் வசீகரமும் பல மடங்கு அதிகரிக்கும். இது நீங்கள் தலைமை தாங்கி ஜொலிக்க வேண்டிய பொற்காலம். அதே சமயம் ராகு உங்கள் ராசியில் இருப்பதால் வீணான கற்பனைகளை தவிர்த்து யதார்த்தமாக இருப்பது அவசியம். தொழில் ரீதியாக உங்கள் புதிய சிந்தனைகள் உங்களுக்கு பெரும் பலமாக அமையும். புதன் உங்கள் ராசியில் இருப்பதால் உங்கள் பேச்சுத்திறன் மூலம் எவரையும் எளிதில் கவரலாம். பேச்சுவார்த்தைகள் மற்றும் புதிய திட்டங்களுக்கு இது மிகச்சிறந்த காலம். இருப்பினும் குரு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் புதிய முயற்சிகளை தொடங்குவதை விட ஏற்கனவே உள்ள திட்டங்களை சீரமைப்பது புத்திசாலித்தனம். நிதிநிலையில் சனி 2ஆம் வீட்டில் இருப்பதால் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துங்கள். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது உங்கள் பொருளாதார நிலையை சீராக வைக்கும். குடும்ப வாழ்க்கையில் சுக்கிரனின் பலத்தால் நீங்கள் அனைவரையும் ஈர்க்கும் காந்தமாக திகழ்வீர்கள். 7ஆம் வீட்டில் கேது இருப்பதால் அவ்வப்போது தனிமையை விரும்பினாலும் அன்புக்குரியவர்களிடம் இடைவெளி விடாதீர்கள். மனம் விட்டு பேசுவது உறவை பலப்படுத்தும். பழைய உறவுகள் மீண்டும் உங்களை தேடி வர வாய்ப்புள்ளது. எதையும் நிதானமாக யோசித்து முடிவெடுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செவ்வாயால் உங்கள் ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஆனால் கண்வலி அல்லது தலைவலி வர வாய்ப்புள்ளதால் அதிக வேலைப்பழுவை தவிர்க்கவும். அதிக நீர் அருந்துவதும் தியானம் செய்வதும் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். இந்த வாரம் உங்கள் தாரக மந்திரம் முழுமையை விட முயற்சியே மேலானது. உங்கள் உள்ளுணர்வை நம்பி நிதானமாக செயல்படுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக அமையட்டும்.